ஒகேனக்கல் எல்லாருக்குமே தெரியுங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவே கர்நாடகாவில் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்து கர்நாடகாவில் வந்து போய் ஒகேனக்கல் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரணும் ஒகேனக்கல்ல என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்க முடியும், அதே போல் கர்நாடகாவிலேருந்து வரும்போது என்னென்ன பார்க்க முடியும்னு சொல்லி இரண்டையும் ஒரே காணொலியில் பார்த்துலாம் வாங்க. ஒரு ஒரே கடிச்சா நம்ம வந்து கர்நாடகா சைடு இருக்கக்கூடிய ஒகேனக்கல் வந்துட்டாங்க. பார்க்கலாம், நீங்கள் போர்டு பார்க்கலாம். மைசூர் பக்கத்துலேருந்து வரக்கூடிய எல்லாமே காட்டிலேருந்து வருது. இதெல்லாம் மணல் மேடுங்களா? இதாங்க மெயின் ஃபால்ஸ். இதுதான் நமக்கு எண்டு. கீழே கல் படுதுங்களா? டக்கு டக்கு கீழே கல் இருக்கா? மேலே ஏறி போகலாம். தெரியுங்களா நம்ம பின்னாடி மேலே ஒருத்தரும் காணும். இதுதான் ஒகேனக்கலோடைய டாப் வியூங்க. இந்த பாதாளத்தில் இறங்கணும். இது தெரியுதுங்களா? இந்த உள்ளே போனால் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கிராஸ் ஆகணும். நம்ம குளிக்கிற மாதிரி அப்படியே நம்ம பரிசில் வந்து இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே அணைச்சி கொண்டு வருவாங்க. பரிசில் வரீங்கன்னா இங்கே நின்று மேலே ஏறி அதில் குளிக்கலாம். நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரிசில் வந்து உள்ளே போகும். கர்நாடகா சைடு வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நேராக அப்படி வந்து இந்த வழியில் உள்ளே போகணும். அந்த சினி ஃபால்ஸு நல்லா இருக்குது, ஸ்லோ நல்லா இருக்குது. அந்த பக்கமே இருக்குது. அங்கெல்லாம் குளிக்க முடியாது, வேணால் குளிக்கலாம். இதுதான் வழி. நமக்கு இப்படி போயிட்டு அந்த தொங்கு பாலத்தில் நம்ம போகணும். தொங்கு பாலத்தில் நம்ம வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட்டுக்காக உள்ள வருவாங்க. 20 rupees வந்து இதுக்கு சார்ஜ் இருக்குது. இந்த தொங்கு பாலத்தில் நம்ம தமிழ்நாடு கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை முடிச்ச பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் பார்த்துருப்பீங்க, நம்ம தர்மபுரி பெண்ணாகரத்துலேருந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பரிசில் வந்திருப்போம். அங்கே இருக்கக்கூடிய வீரப்பன் அவருடைய நினைவிடத்துக்கு வந்திருப்போம். அந்த காணொலி பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம அங்கிருந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போயிட்டு இருக்காங்க. ஒகேனக்கல் வந்து தமிழ்நாடுலேருந்து பார்த்துருப்பீங்க. அந்த சைடு வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுவே நம்ம கர்நாடகா பக்கத்துலேருந்து ஒகேனக்கல் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்போது நமக்கு பின்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலம் இருக்குது. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நம்ம இப்போ அந்த பக்கம் போக போகிறோம். இந்த வழியில் போயிட்டு ஒகேனக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா செக் போஸ்ட் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் வந்து கர்நாடகா. இப்போ அந்த பக்கம் செக் போஸ்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்னு தெரியல, பார்க்கலாம். இதுதான் நமக்கு பாலம் ரிவர். இது நேராக வந்து மேட்டூர் டேமுக்கு போகுது இல்லைங்களா? இந்த தண்ணி மேட்டூர் டேமுக்கு போகுது தண்ணி. பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. காருக்கு மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பைக் ஃப்ரீ தாங்க. பாருங்கள், இங்கேருந்து நம்ம டீப் ஃபாரஸ்ட் தான். யானைகள் வந்து இருக்குது, ஜாக்கிரதைன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மாதேஸ்வரம் கோயிலுங்க. கர்நாடகாவில் வந்து ஃபேமஸான கோயில். இப்போ வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி போய்ட்டு இருக்கோம். மலை மாடுங்களா? காடு ஃபுல்லாக மாடு நிறைய இருக்குங்க. நேரே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு சமநிலையாக இருக்குது. இங்கே தான் நிறைய ஆடு மாடெல்லாம் பார்க்க முடியாது. ஒகேனக்கல் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா செங்கம்பாடி கிராமம். பசங்களாம் ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. சுற்றி மலைகள் தாங்க. மலைகள் நடுவில் ஒரு வில்லேஜ் செங்கம்பாடி இருக்குல்ல. இப்போ பார்த்தோன்னா இந்த ஊர் தான் வீரப்பன் அவர்கள் வந்து சொந்த ஊருங்க. அவர் பிறந்த ஊர் வந்து இந்த ஊர் தாங்களா. கர்நாடகா செக் போஸ்ட்லேருந்து ஒகேனக்கலுக்கு கரெக்டாக 30 கிலோமீட்டருங்க. இந்த 30 கிலோமீட்டர் ட்ராவல் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா நம்ம போகக்கூடிய வழி வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லைங்க. நம்மளோட வண்டி ஏதாச்சும் இடையில ப்ராப்ளம் ஆனால் கூட இங்கே உதவி செய்ய யாருமே இல்லைங்க. ஒரே ஒரு இடத்துல ஊர் இருக்குது. அதுவும் ஒகேனக்கலுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அதை விட்ட இடையில எங்கேயும் ஊரும் இல்லை, அந்த ஒரு கடைகளும் கிடையாது. தேவையான பொருட்களை நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த 30 கிலோமீட்டர் ட்ராவல் எப்படி இருந்துன்னு கேட்டால் உண்மையிலே இந்த ஃபாரஸ்ட்டில் அது ஒரு புது அனுபவம் தான் சொல்லுவேன். ஒரு வழியாக கடிச்சா நம்ம வந்து கர்நாடகா சைடு இருக்கக்கூடிய ஒகேனக்கல் வந்துட்டாங்க. பார்க்கலாம், நீங்கள் போர்டு பார்க்கலாம். அதே போல் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங்கெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா டைம் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே வந்து தமிழ்நாடு சைடு போயிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி, பெண்ணாகரத்துக்கு போகிற மாதிரி. பிரதர் வந்து கூட வந்திருக்காருங்களா. இங்கேருந்து தமிழ்நாடுக்கு வந்து பரிசில் வந்து பைக் வந்து மாற்றி வராங்க. நம்ம 2 பைக் கொண்டு வந்தோம். அதனால் இவர் வந்து கிளம்புறாரு. இங்கேருந்து நானும் மணி மட்டும்தான். இப்போ பரிசல் பேசிட்டோம். 800 ரூபா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அந்த சைடு கொண்டு வந்து அந்த சைடு விட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சைடு பரிசில் எப்படி போகிறோம், அந்த சைடு என்ன இருக்குது, தமிழ்நாடு சைடு இருக்கக்கூடிய ஒகேனக்கலும் சேர்த்து இல்லை கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, நீங்கள் கிளம்புறீங்களாப்பா? சரி சரி, நீங்கள் அந்த பக்கம் வந்துடுங்க. சரி, நான் கால் பண்ணுறேன். அந்த பக்கம் வந்துட்டு பைக்கில் பரிசில் தான் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரிசில் நம்ம பைக் வந்து கொண்டு வந்திருப்போம். அதே போல் போகிறாங்க. இப்போது இங்கே பார்க்கலாம், இங்கேயும் கடைகள் இருக்குது, அதிகமாக இல்லை. அந்த சைடு மாதிரி க்ரௌடு ஒன்றும் இல்லை அதிகமாக. இப்போது இங்கேருந்து நமக்கு வந்து பரிசல் சவாரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ ஆல்ரெடி வந்துட்டோம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணுமா. டிக்கெட் போட்டாச்சு. நம்ம மணி வந்து அங்கே நிற்கிறான். இந்த பக்கம் அருமையாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் பரிசில் இருக்குது. போகலாங்களா? அண்ணா கூட தான் நம்ம போக போகிறோம். அண்ணா தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்கள் பேருண்ணா? பெருமாள் அண்ணா பேர். போகலாங்களா? சரி, உட்காந்துடலாங்களா?
அதுதான் அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட்லேயே. பார்த்து வா மணி. இப்போ இது வந்து கர்நாடகா சைடு இல்லைண்ணா? ஆமாம், கர்நாடகா சைடு. இப்போ இந்த ஆறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து கர்நாடகா, பாதி தமிழ்நாடுங்களே. தமிழ்நாடு போகுது, கர்நாடகா போகுது. இந்த காவேரி ஆற்றுல இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். டூரிஸ்ட் இங்கே கம்மின்னு சொல்கிறீங்களா? டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். இது நாளைக்கு இது இருந்து வந்தால் இன்னைக்கு சனி ஞாயிறு அப்படி வருது. நீங்கள் நம்ம தமிழ் தான் இல்லைங்களா? நாங்கள் இருக்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து எல்லாம் தமிழ்நாட்டு பக்கமே வந்தால் சரி இந்த பக்கம் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டேங்க. ஆமாம், போட்டிங் லைசன்ஸும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் இந்த பக்கமே வாங்கிட்டேன். ஃபால்ஸ் வந்து எல்லாம் ஒரே ஃபால்ஸ் தான். சென்டர் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே சென்டராக இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து ரேட் வந்து 800 டிக்கெட்டு. சரி சரி. அந்த பக்கம் வந்து பாரு மல்லமேட்டு வரைக்கும் தான் 1500. மல்லமேட்லேருந்து இந்தாண்ட போகணுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் மணல் மேடுங்களா? அதான் மல்லமேடு. இப்போ தமிழ்நாடுலேருந்து இந்த பக்கம் இங்கே வருவாங்களா? எல்லாமே வருவாங்க. நனி வருவாங்க. முன்னாடி தெரிஞ்சில்லைங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ஃபால்ஸ் வருங்களா, அந்த ஃபால் இருக்கும். அது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நாம் வந்து ரிட்டன் இங்கே வர போகிறதில்ல, அப்படியே தமிழ்நாடு சைடு போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு சைடில் எப்படி இருக்குது இப்போ இந்த பக்கம் காட்டிட்டு பக்கம் பார்த்தீங்களா, அதே போல் அந்த சைடு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு போகிறோம். அதான் இங்கே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இதெல்லாமே அங்கேருந்து ஃபால்ஸ் தான் எப்படி என்ன இதெல்லாம் ஃபால்ஸ். கர்நாடகா பக்கம் வந்து ஃபால்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்களா, அந்த எட்ஜிலேருந்து வருதுங்க தண்ணி. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபால்ஸ்ன்றது. இதான் உள்ளேருந்து இதெல்லாம் காட்டிலேருந்து வருது இல்லைண்ணா? ஆமாம், இது அங்கேருந்து அழகாக உள்ளேருந்து வருது. மைசூர் பக்கம். மைசூர் பக்கத்துலேருந்து வரக்கூடிய எல்லாமே காட்டிலேருந்து வருது. மைசூர், கேரஸ், கபினி இதெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க. டிவைடு. இதெல்லாம் மணல் மேடுங்களா? மல்லமேடு. என்ன இருக்குது மணல் மேடில்? மல்லமேடு இங்கே இல்லை, அங்கே தான் இருக்குது. அது மீன் கடை எல்லாம் கடைங்க தான், வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா அந்த பக்கம் வந்து இந்த பரிசலுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ணா கிட்ட கேட்டிருந்தேன். அந்த பக்கம் ரேட் எனக்கு தெரியும், நான் வந்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் வரீங்கன்னா நமக்கு 800 தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது நம்ம வந்து போகிறதுக்கு. அந்த பக்கம் வரக்கூடிய இடத்துலையும் அவ்வளோ ரெஸ்ட் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போனாங்களா அந்த சின்ன ஃபால்ஸ்னா? சினி ஃபால்ஸ்னா பாரு, இது தமிழ்நாட்டு பக்கம். அது டிக்கெட்டு 10 ரூபாய் டிக்கெட்டு. இங்கே குளிக்கிறதுக்கு 10 ரூபாய் டிக்கெட் அந்த பக்கம் வந்தா? ஆமாம், அந்த பக்கம் இங்கே வந்தா ரிட்டன் நான் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படியே. சரி சரி. ஃப்ரீயாக இருக்குது அந்த பக்கம் வந்து பரிசல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃப்ரீயாக ஓட்டி நல்லா இந்த ஃபால்ஸுங்களா? இப்போ நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தமிழ்நாடுலேருந்து வரீங்கன்னா அது சின்ன ஃபால்ஸு. 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து குளிப்பாங்க. தமிழ்நாடுலேருந்து இப்படி வரலாங்களா? வரலாம். இது இன்னும் வரல, அது ஓப்பனிங் ஆகல. ஓப்பன் ஆகலை. அது அந்த பக்கம் அப்படியே அந்த வழியில் வந்து போகிறதுக்கு இது. இதில் வந்து போகலாம். இப்போ மேலே போய் வியூ பாயிண்ட் அது பார்க்கலாம். தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது அப்படியே வந்தோம் இல்லைங்களா? அப்படி வந்து உள்ளே வந்து அந்த ஃபால்ஸ் கட்டி அண்ணா இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதில் இறங்கிட்டு மேலே ஏறி பார்த்துட்டு இல்லை இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்க. அங்கே இருக்குது. அது வரைக்கும் போகணும். இப்போ நம்ம வந்துட்டேங்க. மெயின் அருவி பூராமே அது ஃபுல்லாக மெயின் அருவி அதெல்லாம். அதுதான் மெயின். ஆமாம், அங்கே தான் மெயின். தமிழ்நாடு சைடு வந்தால் பார்க்க முடியலண்ணா? தமிழ்நாடு சைடு வந்தால் அங்கேருந்து சுற்றி வரணும். இல்லை பரிசில் வந்து தான் பார்க்கணும். ஆமாம், ரேட்டு வந்து அந்த பக்கம் அதிகம் தான். அந்த பக்கம் ரேட்டு கம்மி. இந்த பக்கம் ரேட்டு கம்மி. இதே ஃபால்ஸ் எல்லாம் இதுவும் அதே ஃபால்ஸ் தான். இப்போ மழை டைமில் ஒன்றும் அதிகமாக வரும் இல்லைண்ணா? அந்த டைமில் அதிகமாக வரும். அங்கே வராது போட்டே வராது. பரிசிலே கிடையாது. கேப்லேயே தெரியுங்களா? ஃபுல்லாக வருது பாருங்க. வந்தாலும் இங்கே வர முடியாது, மேலே வரலாம் அந்த வழியில். சரி சரி. இதே சாரல் அடிக்குதுங்க. கிட்ட வரும்போது சாரல் அடிக்குது. நல்ல ஒரு வியூ. இந்த வியூ தான் நல்லா இருக்கு. பார்த்துங்க, அது கொக்கு மாதிரி இல்லை, வாத்து மாதிரி இருக்கு. குதிச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாமே மீன் ஃபால்ஸ்னா? இங்கே நீர் ஓட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து தண்ணி வருது இல்லைங்களா? அந்த ஃபோர்ஸில் வந்து அப்படியே பரிசல் வந்து ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. தண்ணி அப்படியே ஃபுல்லாக ப்ரெஷரில் வந்துட்டு இருக்கு. மணி எப்படி இதா ஓகே நீங்கள் பார்க்கணுண்ணா. மழையில் தண்ணி வந்து அரிக்கும் போல இருக்குது. பாறை அரைச்சி அந்த அளவுக்கு கேப் ஆகிட்டு இருக்கு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பரிசில் போயிருப்பாங்களா மேட்டூர் அணையில். தண்ணி வந்து 120 அடி கொள்ளளவில் இருக்குது. இப்போ ஃபுல்லாக இருக்கனால அது ஃப்ளோவில் அப்படியே நிற்கிது. இந்த இது வரைக்கும் நிற்கிது இல்லைண்ணா? ஃப்ளோவில் தண்ணியை முட்டி நிற்கிது. அங்கே டேமில் தண்ணி குறைஞ்சதுன்னா இங்கே குறையும், ஆழமாக போகும். இங்கே எவ்வளோ ஆழம் போகணும் அதிகபட்சம்? இன்னும் 25 அடி கீழே போங்களா? ஃபால்ஸ் நல்லா தெரியும். இப்போ இதில் பரிசில் வரதுக்கு எப்படி நல்லா கஷ்டமாக இருக்குமா? அப்படின்னா நல்லா இருக்கும். தண்ணி கம்மியாக இருக்கும்போது வந்தால் கரெக்டாக இருந்துங்க. இப்போ கீழே ஆழம் எவ்வளோ இருக்குண்ணா? 50 அடி ஆழம் இருக்குங்களா? இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது, கட்டுறேன் பாருங்கள். தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் மெயின் ஃபால்ஸு. இந்த பக்கம் தண்ணி இருக்கு. இதான் இதான் எண்டு இல்லைண்ணா? இதுதான் எண்டு.
தமிழ்நாட்டிலேருந்து லேட்டாக வரணும். மீட்டர் வழியாக வந்து இந்த பக்கம் வரலாம். ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்குது. ஆமாம். பின்னாடியே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ஃபால்ஸ். மீன் எகிருதானா? மீன் நிறைய மீன் வந்து எகிரிட்டு இருக்குங்க. தண்ணி வந்து ஃப்ளோ வருது இல்லைங்களா, மீன் வந்து ஜம்ப் பண்ணி மேலே போகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கு. தண்ணி வந்து சூப்பராக வருது. இதுதாங்க மெயின் ஃபால்ஸு, இதுதான் நமக்கு எண்டு. தண்ணி வந்து சாரில் அப்படியே அடிக்குது, கேமரா வரைக்கும் தண்ணி அடிக்குது. கீழே கல் படுதுங்களா? டக்கு டக்கு கீழே கல் இருக்கா? இது வரைக்குமே கல் இருக்குங்களா? கீழே கல் தாங்களா? கீழே அடியில் வந்து நமக்கு டப்பு டப்புன்னு சவுண்டு வருது. அந்த அளவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்குங்களா. ரொம்ப சிரமம் தான் எங்களுக்கும் இதில் பரிசல் ஓட்டுறது. மெயின் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மேலே ஏறி நம்ம வந்து வியூ வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது அண்ணா கிட்ட கேட்டே இருக்கேன், சைடில் எங்கன்னா கரெக்டாக இருந்தால் நிப்பாட்டுறேன் சொல்லியிருக்காரு. இங்கேயே நீங்கள் நிறுத்தி வைக்க முடியுங்களா போயிட்டு வர வரைக்கும்? இது போட் போயிடணும். அங்கே போயிடுறியா? அங்கே மேலே ஏற போகிறாங்க. இறங்கும்போது இறங்கலாமாண்ணா கரெக்டாக? சரி. இப்போ இங்கேருந்து மேலே ஏற போகிறேன். போயிட்டு வந்துருப்பானா? இங்கே யாரு வரமாட்டியாடா? கேட்டு போகிறேன். அவரும் வரமாட்டான். நானே போகிறேன். சரி, நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதாங்க. இப்போ ஏற போகிறேன் மேலே. அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். வழி வந்து மலையெல்லாம் ஏறி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம். இந்த பக்கம் வழி இருக்குது, இப்படி நல்லா இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். ஃபால்ஸோடைய வியூ பார்க்க உங்களுக்காக தான் இல்லை ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்குறேங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் மேலே வந்துட்டோம் தெரியுங்களா, நம்ம பின்னாடி ஒகேனக்கல் வியூ பாயிண்ட்டு. நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை, லைக் எல்லாம் பண்ணாதீங்க, ரொம்பலாம் கஷ்டப்படல. வீடியோக்காக இல்லை, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. ரொம்ப நாளாக இந்த டாப் வியூ பார்க்கணும். நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, மேலே யாருமே இல்லைங்க, சைலண்ட்டாக இருக்குது. மேலே ஒருத்தரும் காணும். இந்த பக்கம்லாம் நிறைய வீடு இருக்குங்க, இங்கே இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. நாள்லாம் நம்மளும் வரலாற்றை பற்றியே பேசி போர் அடிக்கிறது, அதனால் நேச்சுரலான இடத்த கொஞ்சம் காட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டாப் வியூ காட்டுறேன் பாருங்கள். தெரியுங்களா, இதுதான் ஒகேனக்கலோடைய டாப் வியூங்க. நம்மகிட்ட ட்ரோன் இல்லை, இந்த அளவு என்னால் காட்ட முடியும். அப்படியே அந்த எஜ்ஜிக்கு போகுது, அப்படியே வருது இந்த வழி. நம்ம வந்த பரிசல் வந்து இந்த பாறைக்கு கீழே அடியில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ஒரே ஆள் இல்லைங்க, ஜாலியாக இருக்குது. நதியோடைய ஆரம்பம் அங்கேருந்தால் வருது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருந்திருக்கு, பிரிட்ஜு இருந்ததுங்களா, அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சி போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர முடியல அப்படின்னு சொன்னார் அண்ணா. நம்ம இந்த மாதிரி ஏறி தான் வரணும். நீங்கள் ஏன்னா வரீங்களா, இந்த அளவுக்கு ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. உங்களால் ஏற முடியும்னா ஏறி பாருங்கள். வியூ பாயிண்ட் அருமையாக இருக்குங்க, ஒகேனக்கலோட வியூ பாயிண்ட்டு. பரிசில் அது வரைக்கும் நம்மளும் போனோம். அங்கே கிட்ட போகும்போது தண்ணி ரொம்ப அடிக்குது, அந்தளவுக்கு நல்லா சாரலோடு இருக்குது. மேலே தான் ஒரே ஆள் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது, கிராமம் இருக்குங்க. அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரலாம் போல் இருக்குது. அந்த பக்கத்துலேருந்து வந்து இதெல்லாம் பார்க்கலாம் போல இருக்குது. பார்த்துட்டு ரிட்டர்ன் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பக்கம் கூட. சரி வாங்க, அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் வைக்க வேணாம் நினைக்கிறேன். மழை டைமில் இது எல்லாமே தண்ணி போகுங்க, தெரியுங்களா, எல்லாமே தண்ணி வந்து ஃபுல்லாக போகும். நம்ம கீழே இறங்கலாம், நான் ரொம்ப நேரம் அவரையும் வெயிட் பண்ண வைக்க முடியாது. இந்த பாதாளத்தில் இறங்கணும். பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது, ஸ்லிப் ஆகுது கால். பறவைகளுடைய எச்சம் பாருங்கள், கொக்கு எல்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்கலாம், அதோட எச்சம் நிறையா இருக்குது. தண்ணி அங்கங்கே பாறையிலேருந்து ஊற்று தண்ணி வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அங்கே போக போகிறோம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம இந்த சைடில் இங்கே தெரியுதுங்களா, இந்த உள்ளே போனாலும் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கிராஸ் ஆகணும். நம்ம பரிசில் இருக்குது. மணி அப்படி அவர் காடாது இல்லைண்ணா,
இப்போ அந்த பக்கம் மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்களா? இப்போ காட்டினாங்க அப்போ இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இதுவும் எப்படி மெயின் ஃபால்ஸுங்களாண்ணா? இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இது குளிக்கலாமாங்க? பரிசுலோடு நிப்பாட்டிங்களா? நம்மகிட்ட கேமரா இருக்குண்ணா. வேணாம் பரிசுலோடு நிப்பாட்டி இங்கே குளிக்கிறது. இந்த இடத்துல நிப்பாட்டி பரிசுலோடு குளிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நம்ம கேமராஸு மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கனால பண்ண முடியாது. இப்போ முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்கு, காட்டுறேன் பாருங்கள். இதுவும் மெயின் ஃபால்ஸுங்களாண்ணா? அதுதான் பெருசு. ரெண்டாவது பெருசு கொஞ்சம். நீங்கள் கேப்புக்கு ஏதோ மேலேருந்து மேலேருந்து காட்டினா இல்லைங்களா? எங்கே கேப் இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஏதோ மழை டைமில் ஃபுல்லாக வரும். ஆனால் பரிசில் அலோடு கிடையாது. பாருங்கள், நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் பரிசலோடு அப்படியே விடுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் பரிசலோடு அப்படியே உள்ள விடுவாங்களாம். இவனை மாட்டி நினைண்ணா வேணாம் அவனுக்கு தண்ணியில் அலர்ஜி, அவனுக்கு குளிக்கவே மாட்டான். இப்போ நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம பரிசில் வந்து இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே அணைச்சி கொண்டு வருவாங்க. ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ் ஆகலாம், இங்கேயே ஃப்ரெஷ் ஆகலாம். பரிசல்லே குளிச்சலாம் இல்லைண்ணா? பரிசலோடு அப்படியே விட்டுருங்க. அப்படியே பார்த்தது மெயின் ஃபால்ஸு. இது ரெண்டாவது மெயின் ஃபால்ஸு. நம்ம முதல்ல பார்த்தேன் இல்லைங்களா, அது வந்து மூணாவது ஃபால்ஸு. அது அந்த பக்கம் வந்தோன்னா சின்ன அருவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 10 ரூபா டோக்கன் எடுத்து பார்க்குறது, அந்த அருவி அது. இது ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் தான் அப்படியே விடுறதுங்களா. பரிசில் வரீங்கன்னா அப்படியே உள்ள இங்கே நின்று நீங்கள் தெரியுதுங்களா, இங்கே நின்று மேலே ஏறி அதில் குளிக்கலாம். நீங்கள் பரிசிலானா இதில் அப்படியே உள்ள விட்றீங்களா? பரிசிலானா இதில் அப்படியே உள்ள விட்டுருவாங்க. நம்ம இப்போ உள்ளே போக முடியும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. குளிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்தீங்கன்னா இங்கே நின்று இறங்கிட்டு நீங்கள் மேலேருந்து குளிக்கலாம். இந்த இடத்துல குளிக்கலாம். நம்ம ஷவர் மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரிசில் வந்து உள்ளே போகும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக வரும். பரிசில் ஒன்றும் ஆகாதுன்னா தண்ணி நின்னா அது தகுந்த மாதிரி விடுவீங்க. ஓகே. இப்போது நிறைய இடம் இருக்குது, இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி நம்மளை எல்லா இடம் காட்டுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேலெல்லாம் போய்ட்டு வரதுக்கு கேட்டேன், ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் பண்ணலை. அந்தளவுக்கு ஃப்ரீயாகவே காட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வழியில் போனீங்களா, அதுதான் மெயின் அருவி நம்ம போனது. இது வந்து ரெண்டாவது மெயின் ஃபால்ஸுங்களாம். மூணாவது ஃபால்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது நுரைங்களா? தண்ணி வர ஃபோர்ஸில் வரும். மழை டைமில் தான் தண்ணி கலங்களாக இருக்குங்களா? ஆனால் மற்ற டைமில் க்ளீனாக இருக்கு. தண்ணியெல்லாம் க்ளீனாக இருக்குது. இப்போ மழை காலம்னா நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? மழை தண்ணி வராதப்போ நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஃபால்ஸில் பார்த்தோமே அந்த அளவுக்கு ஹைட்டாக போகலாம். ஏன்னா அந்த தண்ணியோடைய அளவு வந்து இந்த கீழே இருக்கிற தண்ணி வந்து 20 அடி கீழே போகலாம். 20 அடி கீழே போகணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட்லேருந்து குதிக்கும் இல்லைங்களா? அப்போது இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல பார்த்தது அது அங்கே இருக்கு வரும் சின்ன அருவி. நம்ம இங்கேருந்து இறங்கி இப்போ மேலே அப்படி போயிட்டு அப்படி வரட்டுங்களா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா? நம்ம பரிசில் வந்து போயிட்டே இருக்கு. முன்னாடி வியூ பாயிண்ட் இருக்குது, பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன அருவி இருக்குது. அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா பரிசில் வந்து, அதை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்ப போயிட்டு அந்த பக்கம் தொங்கு பாலத்தில் நம்ம போகலாம். இப்போ வியூ பாயிண்ட் மேலே போகலாம், காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் கட்டியிருக்காங்களா, ஒன்றும் ஓப்பன் பண்ணலீங்களா? அந்த பக்கம் வீடியோலாம் இருக்குன்னு சொல்லி காட்டினா இல்லைங்களா, அங்கேருந்து வர முடியாது போல இருக்குது. நான் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பரிசில் வர முடியாது. நான் இதுவரையும் வந்து அப்படியே போகிறோம். நம்ம கேப்பில் பரிசில் வராது. இந்த மேலே அதுதான் வியூ பாயிண்ட் இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் நம்ம பரிசில் பார்க்க முடியாது ஒரு சில விஷயங்கள். அந்த பக்கம் இருந்தாலும் சரி, கர்நாடகா சைடு வந்தாலும் சரி, பரிசில் பார்க்க முடியாத ஒரு சில வியூ பாயிண்ட் வந்து இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போது அடுத்து வந்து நாம் வந்து அங்கே போகணுங்க. அங்கே வந்து நமக்கு பரிசில் வரும். அங்கேருந்து நம்ம வந்து அந்த சைடு கர்நாடகா சைடு வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நேராக அப்படி வந்து அப்படியே இந்த வழியில் உள்ளே போகணும். இந்த வழியில் போயிட்டு இந்த போகிற வேலையை இதுவும் அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தோம். இதுதான் இந்த வியூ பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் இருந்து கண்டிப்பாக வர வழி இருக்கும். மேலேருந்து பார்த்தா தெரியுது, தண்ணி அந்தளவுக்கு இல்லை. இந்த பக்கம் இருக்கவங்க வரலாம்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ஸு சொன்னாங்க, அந்த ஃபால்ஸு போயிட்டு அந்த பக்கம் தாண்டத்துக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் வாங்க, நான் வந்து தமிழ்நாடு சைடு உங்களுக்கு வந்து தொங்கு பாலத்தில் வந்து அலோடு இல்லை, இந்த பக்கத்துலேருந்து போகிறவங்கள அலோவ் பண்ணாமல் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக மரம் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டான மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அந்த ஃபால்ஸுக்கு போகிறது வழி இருக்குங்களா? இந்த இதில் போயிட்டு இப்போ அடியில் இறங்கி அப்படி வந்துடும். வழி இருக்குங்களா? சரி சரி, வழி இப்படி இருக்குங்களா? குணா கேவ்ஸ் இருக்குது, வேறு அந்த மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வந்து இந்த இடத்த மசாஜ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணலாம். நாம் அந்த பக்கம் வந்தாலும் இங்கே இப்படி ஏறி வந்து இப்படி பண்ணிட்டு போகலாம். கர்நாடகாலேருந்து வந்தாலும் இப்படி பண்ணிட்டு போகலாம். புரியுது. அதான் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. சரி சரி, அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம். இப்போது இந்த வழியில் திரும்ப கீழே போய்ட்டு இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, காட்டுறாங்க. இப்போது இந்த ஃபால்ஸ் தான் சினி ஃபால்ஸுங்களா? இங்கே வந்தீங்கன்னா பசங்க சின்ன சின்ன பசங்களும் குளிக்கிறது பார்க்கலாம். நல்லா சேஃப்டியாக இருக்குது இல்லைங்களா? சேஃப்டியாக இருக்குது. ஆமாம், லேடிஸ் தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. பார்க்கலாம், நம்ம பசங்கள்லாம் கூட இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது இந்த இடம். ஃபேமிலியாக வரீங்கன்னா இங்கே குளிக்கலாம். அதுதான் தொங்கு பாலம் இல்லைண்ணா? அது ஒரு வியூ பாயிண்ட், அங்கேருந்து பார்க்கலாம். இப்படி போயிட்டு அப்படி போகலாம். ஏங்க இந்த சின்ன ஃபால்ஸு நல்லா இருக்குது, நல்லா தண்ணி ஃப்ளோ நல்லா வந்துட்டு இருக்குது. எப்பவுமே வருமா என்னன்னு தெரியல, கேட்டு பார்க்குறேன். நல்லா சைடில் எல்லாம் கிரில் எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரங்கு வேறு இருக்குது. அந்த சினி ஃபால்ஸு நல்லா இருக்குது, ஃப்ளோ நல்லா இருக்குது. அந்த பக்கம் இருக்குது, அங்கெல்லாம் குளிக்க முடியாது, வேணால் குளிக்கலாம். இந்த இடத்துக்கு வர குளிக்கணும்னா 10 ரூபா டோக்கன். மசாஜ் பண்ணிக்கிட்டு இடத்துல குளிக்கலாமா? இப்போ நம்ம கர்நாடகாலேருந்து வரோம் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து பரிசில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அங்கே இறங்கணும். பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அந்த வியூ பாயிண்ட் போகலாம். அந்த வியூ பாயிண்டில் வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த வழியில் வந்து இங்கே இறங்கி இந்த சினி ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும். பசங்களோட வந்து குளிக்கணும்னா இந்த இடத்துல குளிக்கலாம். கர்நாடகா போகிற மாதிரி இருந்தால் அப்படியே ரிட்டன் இப்படியே இல்லைனா இந்த வழியில் நீங்கள் கர்நாடகா ஃபால்ஸ்லேருந்து வந்து அந்த சைட்லேருந்து வந்து போகிறீங்கன்னா அந்த சைடு இப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்படியே தமிழ்நாடு சைடு போக போகிறோம். அதனால் வந்து இப்படியே போகணும், இல்லைன்னா தொங்கு பாலத்துக்கு இப்படி தான் போகணும். ஆங்கிள் பிரிட்ஜி போயிட்டு அந்த ஆங்கிள் பிரிட்ஜி மேலே போயிட்டு நம்ம இப்படி அப்படி தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் குளிக்கலாங்களா? சேஃப்டியாக இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் பரிசுலாம் வரணும் இல்லையாண்ணா? இங்கே இல்லை, இங்கே எங்கே வர நிற்கணுன்னாலும் பரிசில் தான். கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் சுற்றி போகிற மாதிரி இருந்தால் அது வரைக்குமே வந்து பரிசில் நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹோல்ஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கு. தண்ணி சாரல் இது வரைக்கும் அடிக்குதுங்க. தண்ணி பட்டு இதெல்லாம் வந்து பாசி பிடிச்சிருக்கு. நான் பாசி பிடிச்சிருக்கு. பக்கம் போனோன்னா ஃபிட் ஆகும். இதுதான் வழி. நமக்கு இப்படி போயிட்டு அந்த தொங்கு பாலத்தில் நம்ம போகணும். அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்க்குற ஃபால்ஸுங்களா? அதாவது தமிழ்நாடு சைடு வந்து இதுதான் பார்க்க முடியும். அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தண்ணி கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருக்குங்க. அதிகமாக வந்துட்டா வர முடியாது. நீங்கள் வர முடியும். புரியுது. ரூம்ஸ் எல்லாம் இருக்காண்ணா அந்த சைடு? இப்போ நம்ம டிக்கெட் இருக்குது, டிக்கெட் எடுத்தல. ஆமாம், டிக்கெட் இருக்குது, லைட் சைட் இருக்குது, எல்லாம் போட்டு. இல்லை நைட் ஸ்டே பண்ணுறது ரூம்ஸ் என்ன இருக்குங்களா? ரூம் ரைட் பண்ணாலும் 6 ரூம் இருக்கா. செங்கப்பாடி இருக்கு, செங்கப்பாடியில் போகணும், அங்கே ரூம்ஸ் போடலாம். இதுதான் நமக்கு அந்த தொங்கும் பாலம். இதுதான் நமக்கு பிரிட்ஜுங்க. ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ அண்ணா தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடம் காட்டினார். அதே போல் மேலே ஏறி போயிட்டு வந்தேன். இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல நிறுத்தி நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணார். முக்கியமான விஷயம். அதனால் யாராச்சும் வரீங்கன்னா கண்டிப்பாக அதனால் இவரை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நம்பர் வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் போகிறேன். தேங்க்ஸ். அண்ணா வந்து போயிட்டார் நம்மளை விட்டுட்டு. நம்ம வந்து இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இது தொங்கு பாலத்தில் நம்ம வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட்டுக்காக உள்ள வருவாங்க. 20 rupees வந்து இதுக்கு சார்ஜ் இருக்குது. இப்போது இந்த பக்கம்லாம் பரிசில் வரும். கர்நாடகாலேருந்து வரீங்கன்னா கம்ப்ளீட் இதெல்லாம் காட்டுவாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கல. எதுக்காகனா நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வரும் இல்லைண்ணா பரிசில் கர்நாடகாவில் இதிலே வரும். இது வரைக்கும் வந்து போவோம். நம்ம வந்து இந்த பக்கம் ஏன் வரலன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்துட்டோம், அதனால் வரல. இப்போ வந்து கர்நாடகா சைட்லேருந்து இந்த தொங்கும் பாலத்தில் நம்ம தமிழ்நாடு கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. இதுதான் டோக்கன் 20 ரூபா இல்லைனா உள்ள வரைக்குமே நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 rupees வாங்கிட்டு இருக்காங்க. அதான் இறங்கி வந்துட்டோம். தமிழ்நாடு சைடில் வந்தோம்னா இங்கே வந்து குளிக்கலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இது ஃப்ரீ தான். இது அந்த பக்கம் குளிக்க தான் 10 ரூபா. அங்கே ஒரு சினி ஃபால்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ. இந்த வியூ பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் மேலே வரோம். இதுக்காக தான் பிரிட்ஜ் இல்லைங்களா? அலோடு இல்லை அந்த பக்கம். எப்படி ஒரு வழியாக வந்துட்டார். எவ்வளோ நேரம் வந்து நீங்கள்? நான் வந்து இப்போதான் ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அப்படிங்களா? நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு பைக்குக்கு ஒரு பரிசலுங்களா? இல்லை அப்படி கிடையாது. 7 வண்டிக்கு ஒரு பரிசல். ஓ அதுவா? அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? எங்கள் 2 பேரும் சேர்த்து 140. 140 ரூபா. பைக்குக்கும் ஆளுக்கும். பைக்குக்கு 50 ரூபா, ஆளுக்கு வந்து 20 ரூபா.
இப்போது நீங்கள் அந்த பக்கத்தில் நார்மலாக இந்த பக்கம் வரக்கூடியவங்களுக்கு வந்து பரிசல் வழி அது டிரான்ஸ்போர்ட்டிங் நம்ம வெஹிக்கிள்ஸ் மாதிரி அந்த ஒரு வழியில் தான் பிரதர் வந்திருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாடு சைடு இருக்கக்கூடிய இந்த ஒகேனக்கலை சும்மா ஷார்ட்டாக அப்படியே காட்டிட்டு நான் போயிடுறேன் பாருங்கள். தமிழ்நாடுக்குள்ளே வந்ததுமே நம்மளை வர இருக்கிறாரு. தமிழ்நாடு ஃபால்ஸுக்குள்ளே நீங்கள் வரீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். நமக்கு தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடிய வழி வந்து இந்த வழியிலேருந்து இப்படி தான் நம்ம வரணும். குரங்கு கை கடிச்சிடும் போல கை காட்டினா இப்படி உள்ளே வரோம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இப்படி போகிறீங்களா, ஆல்ரெடி பார்த்தாங்களா அந்த ஃபால்ஸ் தான் ஆல்ரெடி வந்திருக்கேன். அதை வந்திருக்கேன் 2-3 வாட்டி வந்திருக்கேன். இப்போ கர்நாடகா சைடு வரீங்கன்னா என்னென்னா ஆயில் மசாஜ் வந்து கம்மி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மசாஜ் எல்லாம் நிறைய இருக்குது. அதே சமயம் வந்து கடைகள் நிறையா இருக்குது. இப்போது நம்ம தமிழ்நாடு சைடு வந்து பார்க்கலான்னா இதுதான் பார்க்கலாம். இந்த பக்கம் என்னென்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை பிரதர், க்ரௌடு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கர்நாடகா சைட்லேருந்து வரீங்கன்னு நினச்சிங்களேன், ரூம்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அந்த பக்கம் ஏன்னா ஊர் சொன்னார் இல்லைங்களா, அங்கே போய் ரூம்ஸ் போகணும். நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் போகணும். அதுவே நம்ம தமிழ்நாடு சைடு வந்தீங்கன்னா ரூம்ஸ் பிரச்சனை கிடையாது, நிறைய கடைகள் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கட்லா மொத்தமே கட்லா தானா? ஒருத்தர் நல்லா இருக்குமா சாப்பிட முடியாது? ஒருத்தர் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுனாவே நல்லா தான் இருக்கும். ஒரே முள்ளு தான் 3 பீஸ் 100 ரூபாய். யாரும் வந்தா சரி எடுத்துட்டு போங்க. இதுக்கா இது வேற ஆத்து மீன் இங்கே பிடிக்கிற மீன் இது அது இது ரெண்டு இங்க பிடிக்குது. இங்கே தான் பிடிக்குது. அவ்வளோதாங்க. ஒகேனக்கல் வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். நம்ம கர்நாடகா சைட்லேருந்து ஒகேனக்கல் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுது. அதே போல் வந்து கர்நாடகா சைட்லேருந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். அதே போல் நம்ம பைக்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் கொண்டு வந்தோம். அந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் பரிசல் வழி இருக்குது. ஓகேங்களா, நம்ம தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அதே சமயம் இயற்கையை பற்றி நம்ம நிறைய போடலாம் சொல்லி இது போன்ற வீடியோக்கள் வந்து எடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மாதிரி இடங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் டிசைட் பண்ண முடியும். இந்த பதிவு இதோட முடிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் என்னென்ன பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சுற்றிவரோம் இஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர். ஒகேனக்கல் வந்து கடிச்சா மீன் சாப்பிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எத்தனை பீஸ்ரா? பீஸ் 5 இருக்கணும். பெரிய பீஸ் இது மாதிரி 3 சின்ன மீனா? 3 சின்ன மீன் நம்மளுக்காக போட்டாங்க. உனக்காக போட்டாங்களா? சின்ன பையனாச்சு. சரி சாப்பிடு.